பெங்களூருவில் பள்ளி மாணவனை கடத்தி கழுத்தறுத்து கொலை செய்து உடலை எரித்த வழக்கில் குற்றவாளிகளை போலீசார் காலில் சுட்டு பிடித்துள்ளனர். 5 லட்சம் ரூபாய்க்காக அரங்கேறிய படுகொலை சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ஷூலிமாவு பகுதியைச் சேர்ந்தவர் பேராசிரியர் ஜேசி அச்சுதா. இவரது மகன் 12 வயதான நிஷித். சிறுவன் அப்பகுதியில் உள்ள கிறிஸ்து பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வந்தார். இந்நிலையில் புதன்கிழமை மாலை நிஷித் சாந்தி நிகேதன் பகுதியில் உள்ள தனது டியூஷன் வகுப்பிற்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். இரவு 8 மணிக்கு மேலாகியும் சிறுவன் வீட்டிற்கு வராததால் பதறிப்போன தந்தை அச்சுதா இரவு 10:30 மணி அளவில் ஷூலிமாவு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சிறுவன் கடத்தப்பட்ட சில மணி நேரங்களில் நிதிஷின் குடும்பத்திற்கு போன் கால் ஒன்று வந்துள்ளது. அதில் பேசிய நபர் சிறுவனை கடத்தியிருப்பதாகவும் விடுவிக்க வேண்டுமானால் 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு மிரட்டியுள்ளனர். ஆனால் பெற்றோர் ஏற்கனவே காவல் நிலையத்தில் புகார் அளித்து விட்டதால் போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கியிருந்தனர். இதனிடையே சிறுவனின் சைக்கிள் அரகேரை பகுதியில் உள்ள புரோமிலி பூங்கா அருகே கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து வியாழக்கிழமை மாலை பன்னேர்கட்டா கோட்டிகிரை சாலைக்கு அருகில் உள்ள பாறை பகுதியில் சிறுவன் நிதிஷின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. சிறுவனின் உடல் பாதி எரிந்த நிலையில் காலணிகள் மற்றும் உடைகள் கருகிய நிலையில் கிடந்தன. இதனைக் கண்டு சிறுவனின் பெற்றோர் துடிதுடித்து போயினர். கடத்தப்பட்ட சிறுவன் கொலை செய்யப்பட்ட தகவல் காட்டு தீயாக பரவிய நிலையில் இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது. கொலையாளிகளை பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தினர். விசாரணையில் சிறுவனின் வீட்டில் கார் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்த குருமூர்த்தி என்பவர் மீது சந்தேகம் எழுந்தது. ஒரு ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் கக்கலிபுரா சாலை அருகே பதுங்கியிருந்த சந்தேக நபர்கள் 2 சுற்றி வளைத்தனர். அப்போது அவர்கள் தாங்கள் வைத்திருந்த கத்தியால் போலீசாரை தாக்க முயன்றதாக தெரிகிறது. சரணடைந்து விடும்படி போலீசார் வானத்தை நோக்கி சுட்டுள்ளனர். இருந்தபோதும் அவர்கள் தாக்குதலை நிறுத்தவில்லை. அதனால் போலீசார் தற்காப்பிற்காக சுமார் 6 முறை துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் குருமூர்த்தியின் 2 கால்களிலும் தோட்டாக்கள் பாய்ந்தன. மற்றொரு நபரான கோபிகிருஷ்ணா என்பவரின் வலது காலில் குண்டு பாய்ந்து காயமடைந்தார். இருவரும் ஜெயநகர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் போலீசாருக்கு தகவல் தெரிவித்து விட்டதால் பிடிக்கப்பட்டு விடுவோம் என்ற அச்சத்தில் சிறுவனை கழுத்தறுத்து கொன்று உடலை எரித்தது தெரிய வந்தது. பிடிபட்டவர்களிடம் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். 5 லட்சம் ரூபாய் பணத்திற்காக சிறுவனை கடத்திச் சென்று கழுத்தறுத்து கொலை செய்து உடலை எரித்த சம்பவம் பெங்களூரு மாநகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.